லாஸ்ட் இயர் பிஓ எக்ஸாம் நடந்த மேக்ஸ் கொஷின் தான் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள் இதில் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தி பாயிண்ட்ஸ் 1,1, 2,2 அண்டு A,B லை ஆன் ஏ சேம் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படி சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னா, 1,1, 2,2 மற்றும் A,B ஆகிய புள்ளிகள் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கும் எனில் அப்போது A,Bயோடைய ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா என்னென்னா, நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம லைன் ட்ரா பண்ணுவோம், சரிங்களா? இல்லைனா புள்ளிகள் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், லைன் ட்ரா பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் லைன் ட்ரா பண்ணுவோம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு எனி ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இருந்தால் போதும், நம்ம சால்வ் பண்ணிடலாம். அந்த லீனியர் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒய் ஈக்குவல் டு சம்திங் இருக்கும், ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி, y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி இந்த ஃபார்மேட்டில் வந்து இருந்தால் மட்டும் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண முடியும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த மாதிரி நம்ம அந்த ஒரு ஈக்குவேஷனில் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணும்போது அதனுடைய சொல்யூஷன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து ஆன்சர் நம்ம சால்வ் பண்ணும்போது அது வந்து பார்த்தா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனாக இருக்கும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம இது ட்ரா பண்ணால் இப்படி ஒரு லைன் எப்படியோ ஒரு லைன் போகும், சரிங்களா? இந்த மாதிரி வரலாம், எந்த மாதிரினா ஒரு லைன் வரலாம். இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் 1,1, 2,2, 3,3 இல்லைன்னா 4,4 இந்த மாதிரி என்ன இருக்குன்னா, A,B இருக்குல்ல, அதனால் அந்த பேரலல் அந்த இடத்துல என்ன இருக்கோ அதே சேம் பாயிண்ட்ஸ் வந்து அந்த பக்கம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அது ஒரு லைனாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1,1னா இங்கே வந்திருக்கு, 2,2னா இங்கே வந்திருக்கு மேலே, அடுத்து 3,3னா இந்த பக்கம் வந்திருக்கும். இப்போ இதில் நான் லைன் ட்ரா பண்ணால் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இப்படி வரும், சரிங்களா? இன்கேஸ் 2,3னா அப்போ என்ன ஆகும், எனக்கு இப்படி வந்துடும். இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நம்ம என்ன பண்ண முடியாது, கன்சிடர் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் சொல்கிறதுனால நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த 3 பாயிண்ட்டும் ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய பாயிண்ட் வந்து ஸோ போத் ஆர் ஈக்குவலாக தான் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் சேம் பாயிண்ட்டாக தான் இருக்கும், சரிங்களா? அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் பாருங்கள், A = 3, B = 3 இதுதான் ஆன்சர் இருக்கும். வேறு எங்கேயுமே பாருங்கள் ஸோ சேமாக வரல, சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பிஓ எக்ஸாமுக்கு பார்த்தோன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.